ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.6 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபை x plus 1 divided by x minus 2 plus x 1 minus x divided by x minus 2. கொஸ்டினை நம்ம எப்பொழுதும் போல் நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு செம்மை எழுதிக்கிட்டோம். இதை நம்ம வந்து ட்ரிக்காகவே பார்க்கலாம், நம்ம மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஈக்குவல் இந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை அப்படி எழுதிடுங்க. டினாமினேட்டர் நம்பர் எப்பொழுதுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. லெஃப்ட் டு ரைட்டு சேமாக இருக்குது. அது டிவிஷனில் அப்படி எடுத்து எழுதிடுங்க. எக்ஸ் மைனஸ் 2 அந்த கொஷின் அப்படி நியூமரேட்டரில் இருக்குல்லையே, அதை அப்படி தூக்கி எழுதிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் எழுதியாச்சா? இதை எழுதுனதுக்கப்புறம் ஈக்குவல். இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஏன்னா இது இன்ட்டுக்கு வெளியே தானே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் 1x எக்ஸ், அப்போ ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ ப்ளஸ்ஸு அதே மாதிரி தான் இங்கேயும் இன்ட்டுக்கு வெளியே எக்ஸ் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 1x எக்ஸ், இங்கே சைன் என்ன இருக்குதுன்னு பார்த்தா மைனஸ், அந்த மைனஸ் ஒத்திக்கி அப்படி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் 2னா அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். இங்கே ப்ளஸ் x2 மைனஸ் x2 கேன்சல். ரிமைண்டர் எத்தனை எக்ஸ் இருக்குன்னா 2x இருக்குது. 1 2 2x இருக்குது, எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 2 அப்படி எடுத்து எழுதிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சம்மோட ஆன்சர். இங்கே பாருங்களேன், டினாமினேட்டர் நம்பர் எப்படி இருக்குது, டிஃபராக இருக்குது. அப்போ நம்ம எப்பொழுதும் போல் என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் எழுதிக்கங்க. இதில் கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதினதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர் நம்பர் எப்படி இருக்குது, டிஃபராக இருக்குது. ஸோ இதையும் என்ன பண்ணிடணும், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிடுங்க. எழுதியாச்சா? எக்ஸ் மைனஸ் 1 இங்கே என்ன இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தா எக்ஸு ப்ளஸ்ஸு 3 அதையும் எழுதியாச்சு. இப்போ டினாமினேட்டர் நம்பரை அப்படி எழுதிக்கணும். இங்கே சேமாக இருந்ததுனால ஒருத்தரை மட்டும் எழுதணும். ஆனால் இங்கே டிஃபராக இருக்கனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி டினாமினேட்டரில் எழுதிட்டுருங்க. எக்ஸு ப்ளஸ் 3 எக்ஸு மைனஸ் 2 எழுதியாச்சா? இப்போ ஈக்குவல் என்ன பண்ண போகிறோம், இங்கே எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு, ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இது முடிஞ்சு. அதே மாதிரி இந்த எக்ஸை இவங்களோட பெருக்குங்க. ஒரு எக்ஸ் இருக்குன்னா இந்த ஒரு எக்ஸை அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டு பேர்த்தையுமே பெருக்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். எக்ஸ் இன்ட்டு 2x. என்ன 2x, இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ் 2x முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே 2 இருக்குது. இந்த 2வோட இந்த எக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 இன்ட்டு எக்ஸ் 2x, என்ன 2 ப்ளஸ் 2, அப்போ ப்ளஸ் 2x. 2 2s 4, 2 2s 4, என்ன 4, இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ், இது மைனஸு, அந்த மைனஸை தான் தூக்கி போட்டுடணும். 2 2s 4 முடிஞ்சிடுச்சா? ப்ளஸ்ஸு அதே சேம் இங்கேயும் எக்ஸு அதுக்கப்புறம் எக்ஸு இன்ட்டு 3. இங்கே எக்ஸ் இப்போ என்ன எழுதிடுவோம், எக்ஸு ஸ்கொயர். இங்கே என்ன சைன் இருக்குது, நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் போல் இங்கே எக்ஸோட பெருக்கிறதுனால இங்கே சைன் வந்து ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸை போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ் இந்த இதையும் பெருக்கணும்னா 3xஆக மாறிடும். ஓகேவா? அடுத்தது இந்த 1ஓட பெருக்குங்க. என்ன 1ன்னு பார்த்தா -1. அப்போ -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1x. அந்த -1ங்கிறத போட்டாலும் 1 போடலினாலும் 1. அடுத்த 1ஓட இந்த 3ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். சைன் என்ன இருக்குது, மைனஸ் 1 3s 3 எழுதியாச்சா? டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எழுதியாச்சா? இப்போ யாரெல்லாம் அடிக்கலாம், ப்ளஸ் 2x இங்கே பாருங்கள் மைனஸ் 2s, இது ப்ளஸ் 2x என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைண்டர் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் பார்ப்போம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்து அப்படி எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் இங்கே யார் இருக்கா, -4 ப்ளஸ் இங்கே யார் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3x, இது -1x. 3xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு 2x. என்னங்க மேம் இங்கே சைன் மைனஸ் வந்திருக்கே, நம்ம என்றைக்கு பெரிய நம்பரோட குறியோட சைனை தான் போடணும். அப்போ 3xலேருந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x -3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எழுதியாச்சா? இப்போ அடுத்த இதில் எழுத போகிறது என்னதுன்னா, இங்கே யார் இருக்காங்களோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2x ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 2x ஆர்டர் எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது நம்பர்ஸில் வர மாதிரி. ஓகேவா? இது -4 இது -7.
மைனஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 4 3 7. ஆனால் சைன் சேஞ்ச் ஆகாது. சைன் இங்கே என்ன இருக்குது, பெரிய நம்பரோட சைன் மைனஸு, மைனஸை போட்டேன். ஆனால் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, அப்போ 4 3 7 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ்ஸு 3a எக்ஸு மைனஸ் 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் y மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டினை தூக்கி அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிறத எழுத போகிறோம். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் சைனுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸாக மைனஸ்க்கு மாற்ற போகிறோம். இந்த ஒய் கியூபு டிவைடட் பை இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை மைனஸாக மாற்றணும், இங்கே மைனஸாக இருந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ எக்ஸை தூக்கி இங்கே எழுதிடுங்க. ஏன்னா அதுதான் என்ன சைனு, நம்ம ஆல்ரெடி சொல்கிறது என்னென்னா சைனை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க. இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க மைனஸாக மாறுறாங்க, அப்போ மைனஸாக இருக்கிறவங்க ப்ளஸ் எக்ஸாக மாறுறாங்க. அப்போ ஒரு ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இப்படி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே முன்னாடி வைப்போம். அப்போ மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துடும். இந்த ஒய் என்னாகும், சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஒய். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை எப்படி படம் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக ப்ளஸ்ஸு சைனு மைனஸாக மாறுது, ஒய் கியூப் அப்படியே எழுதிருங்க. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய சைனு இங்கிட்டு வரும்போது மைனஸாக மாறிடுது, மைனஸாக இருக்கிறது இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ சைன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஈக்குவல் இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், டினாமினேட்டர் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி எழுதிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைண்டர் இருக்கிறவங்கள தூக்கி அப்படியே எழுதிருங்க. இவ்வளோ தான் சம்மோட ஆன்சர். நீங்கள் கொஸ்டினை வச்சு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்தால் ஆன்சர் போட்டுடலாம்.